ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அதிகாரம் 2, மொத்தம் 28 கேள்விகள். நம்மளோட வீடியோக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தலைப்புகளில் உங்களுக்கு பைபிளிலிருந்து கேள்வி பதில்கள் வேணும்னா நீங்கள் அதில் குறிப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. யார் யூதாவையும் எருசலேமையும் குறித்து தரிசனம் கண்டது? ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா. கேள்வி எண் 2. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எதை குறித்து தரிசனம் கண்டார்? யூதாவையும் எருசலேமையும் குறித்து. கேள்வி எண் 3. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து என்ன கண்டார்? தரிசனம் கண்டார். கேள்வி எண் 4. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எங்கே ஸ்தாபிக்கப்படும்? பர்வதங்களின் கொடுமுடியில். கேள்வி எண் 5. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எங்கே உயர்த்தப்படும்? மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். கேள்வி எண் 6. எது பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும்? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். கேள்வி எண் 7. எப்பொழுது கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும்? கடைசி நாட்களில். கேள்வி எண் 8. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைக்கு மேலாய் உயர்த்தப்படும் பொழுது என்ன நடக்கும்? எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கேள்வி எண் 9. சீயோனிலிருந்து டேஷ், எருசலேமிலிருந்து டேஷ் வெளிப்படும்? சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கேள்வி எண் 10. எங்கிருந்து வேதமும் எங்கிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்? எங்கிருந்து வேதமும் எங்கிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்? சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கேள்வி எண் 11. நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று யார் எப்படி சொல்வார்கள்? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து சொல்வார்கள். கேள்வி எண் 12. எதை மண்வெட்டிகளாகவும் எதை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள்? தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். கேள்வி எண் 13. ஜாதிக்கு விரோதமாக ஜாதி எதை எடுப்பதில்லை, எதை கற்பதும் இல்லை? பட்டயத்தை எடுப்பதில்லை, யுத்தத்தை கற்பதும் இல்லை. கேள்வி எண் 14. அவர் யாரை நியாயம் தீர்த்து யாரை கடிந்து கொள்ளுவார்? ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். கேள்வி எண் 15. யாரை குறித்து கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று எழுதியிருக்கிறது? யாக்கோபின் வம்சத்தாரை குறித்து. கேள்வி எண் 16. யாக்கோபின் வம்சத்தார் யாருடைய போதகத்தால் நிறைந்திருக்கிறார்கள்? கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்திருக்கிறார்கள். கேள்வி எண் 17. யாக்கோபின் வம்சத்தார் யாரை போல் நாள் பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள்? பெலிஸ்தரை போல. கேள்வி எண் 18. யாக்கோபின் வம்சத்தார் யார் மேல் பிரியப்படுகிறார்கள்? அந்நிய புத்திரர் மேல்.
கேள்வி எண் 19. அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது. யாருடைய தேசம்? யாக்கோபின் வம்சத்தாரின் தேசம். கேள்வி எண் 20. யார் குனிகிறான், யார் பணிகிறான்? சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். கேள்வி எண் 21. கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி எங்கே ஒதுங்கி எங்கே ஒளித்துக்கொள் என்று எழுதியிருக்கிறது. கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள் என்று எழுதியிருக்கிறது. கேள்வி எண் 22. யாருடைய கண்கள் தாழ்த்தப்படும், யாருடைய வீராப்பும் தனியும்? நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பு தனியும். கேள்வி எண் 23. யாருடைய நாளானது பெருமையும் மேட்டுமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் வரும்? சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது. கேள்வி எண் 24. நரரின் மேட்டுமையாய் தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும், அந்நாளில் யார் உயர்ந்திருப்பார்? கர்த்தர் ஒருவரே. கேள்வி எண் 25. பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும்போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி எங்கே புகுந்து கொள்வார்கள்? கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். கேள்வி எண் 26. எவை கட்டோடே ஒழிந்து போம்? விக்கிரகங்கள். கேள்வி எண் 27. மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் எங்கே எரிந்து விடுவான்? மூஞ்சுருகளுக்கும் துறிஞ்சில்களுக்கும் எரிந்து விடுவான். கேள்வி எண் 28. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம்?